சீனு மாயா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான செம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தனா கிட்ட வந்து கதிர் சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி நீ வீட்டில் சமைச்சிட்ரு, நான் உனக்காக கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். அப்படிங்கிறப்ப கதிர், நான் தான் சொல்கிறேன்ல, என்னை விட்டுட்டு என் பிறந்தநாள் அன்றைக்கி நீ வந்து எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்னடான வெளில போயிடுறேன், ஒரு 10 நிமிஷம் நான் வந்துடுறேன். அப்படிங்கிறப்ப என்ன கிஃப்ட் வாங்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம நீ என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே எனக்கு அதுவே வந்து பெரிய கிஃப்ட் மாதிரி அப்படின்னு சொல்கிறப்ப எங்கேயும் போகலை, பக்கத்தில் தான் கடைய, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து கதிர் கீழே இறங்கி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் தனா வந்து ஆசையாக வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கதிர் போனதை பார்த்துட்டு இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் கையில் வந்து ஒரு கேக் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து பாக்ஸை கேக் டப்பாவை எடுத்துக்கிட்டு இப்படியே வந்து மாடியில் பொறுமையாக ஏறி இந்த பக்கம் வந்து தனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே தனா வந்து கதிர் வந்துட்டான்னு நினச்சி சிரித்து திரும்புகிறாங்க. பார்த்தா தான் தெரியுது இந்த பக்கம் கார்த்தி வந்திருக்கான்னு. யாரை கேட்டு நீ வந்து என் வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா கத்தாத, பார்த்தி ஏன் இவ்வளோ கோவப்படுறதானா? நீ எத்தனை தடவை என்னை லவ் பண்ணுறப்ப வந்து நீ என்னடானா எப்போ கிஃப்ட் கொடுப்ப அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ நானே வந்து உன் பிறந்தநாளை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு கதிர் கூட கிஃப்ட்டு இன்னும் கொடுக்கல. அப்படி இருக்க சூழ்நிலை நான் வந்து உனக்காக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கேக்கோட. நீ என்னடானா இப்படி பேசினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, மரியாதையாக சொல்கிறேன், அவர் வர்றதுக்குள்ளே இங்கேருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் தானா சத்தம் போட்டான்னா, நீ சத்தம் போட்டுட்டா போயிடுவியா? நீ எப்போவுமே வந்து எனக்கு தான் சொந்தம், அதை வந்து நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உன்னை நான் மனசார வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக். அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து இங்கே கதிர் வந்துடுறாங்க. தனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் செம கோவம் வந்துடுதுன்னே சொல்லலாம். என்ன தைரியம் தான் நான் இல்லாதப்போ என் வீட்டுக்கு வந்து அவகிட்ட வந்து ஒம்பளுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிர் வந்து செம கோவத்தில் வந்து பலார்னு அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் அடித்தோடனே என்ன தைரியம் தான் என்ன அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, தேவையில்லாமல் அவ்வளோ தூரம் பிரச்சனை வந்து நீ உள்ளே போயிட்டு வந்து கூட வந்து திருந்தாமல் மறுபடியும் வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு வந்திருக்கே, நீலாம் வந்து திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடித்தோடனே இந்த பக்கம் என்னடா நினச்சிட்டு இருக்கேன், நீ நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்காது, தனா வந்து எனக்கானவ, நான் வந்து அவளோட சேர்ந்து வாழ்வேன், உன்னால் வந்து கிட்ட கூட நெருங்க முடியாதுங்கிற மாதிரி இந்த பக்கம் கதிரை பார்த்து சத்தம் போட்டோம்னா கதிருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுதுன்னே சொல்லலாம். போட்டு அடின்னு வெளுத்து எடுத்துகிட்டு மரியாதையாக சட்டையை பிடிச்சி வெளில போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயும் வந்து இந்த பக்கம் கார்த்திக் வந்து போகாமல் வந்து நின்று நேருக்கு நேராக சண்டை போடுறாங்க. அதை பார்த்தோன்னா வந்து கதிருக்கு கோவம் வந்து அங்கே உள்ள ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து வேகமாக வந்து ஒரு விஷயம் அதிரடியாக வந்து கார்த்திகை வந்து மிரட்டுறாங்க. மிரட்டினோன்னு இந்த பக்கம் தனா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. இங்கே கதிர் அவசரப்படாத, நிதானமாக அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இங்கே போயிடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து இங்கே பாரு, இதுக்கப்புறமும் வந்து நீ இங்கே இருந்த அப்புறம் வந்து நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தனா மிரட்டினோன்னே இந்த பக்கம் வந்து பயந்து ஓடிடுறாங்க. ஓடினதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து கதிரை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம தானா, நான் அதுக்கு தான் சொன்னேன் நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு, பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கான், நீ மட்டும் இங்கே இருந்திருந்தேன்னா இதெல்லாம் வந்திருக்குமா? ஒன்றும் இல்லை தானே, நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, பாரு நல்ல நாள் அதுமா வந்து அவன் தேவையில்லாமல் வந்து தொந்தரவு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் அழாத, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன் உன்னை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சமைச்சது எல்லாத்தையும் வந்து தனா வந்து அப்படியே ஓரமாக உட்காந்துருக்கனால வந்து தனாவை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த பக்கம் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தனாக்கு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தனாக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்து கதிர் வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து சந்தோஷப்படுறாங்க. எப்படி கதிர், எனக்கு சின்ன வயசில் வந்து இதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உனக்கு இன்னமும் வந்து அப்பையிலேருந்தே ஞாபகம் வச்சுருக்கையா அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானா, நான் தான் வந்து வெளியில் வந்து உன்கிட்ட சொன்னதில்லை, சும்மா விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அவங்க 2 பேரும் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடு, நீ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுல, வா நம்ம கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே கை தாங்கலாம் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா கையை பிடிச்சிட்டு அப்படியே ரோட்டில் வந்து அப்படியே மெதுவாக அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போ வந்து பேக்ரவுண்டில் ரொமான்டிக்காக வந்து ஒரு சாங் வந்து போட்டு விட்றாங்க. எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. அதுக்கப்புறமா அதே சமயம் இந்த பக்கம் ஜானகி வந்து இந்த மாதிரி வந்து மாயா வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி வந்து ரகுராம் பெரியப்பா இருக்காங்களா, பெரியப்பா கிட்ட வந்து தனா ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இது அவருக்கு தெரியுமா அப்படின்னா, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தெரியுமா, எப்படியாவது வந்து அவங்கள வந்து சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி
தனா பிறந்த நாளுக்கு என்னால் வந்து பார்க்கவே முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் ஊருக்கு போயிட்டீங்க, நீங்கள் இல்லாதப்ப இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, அப்படியா நீ இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் வந்து சொல்லிவிட்டு அதோட முடிக்கிறாங்க.